கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இந்த இரவு பொழுதிலே ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் என்னாகமம் 27வது அதிகாரம் 8வது வசனத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த தலைப்பை பார்த்தீர்களானால், பெண் சுதந்திரம் என்கிற தலைப்பிலே நான் உங்களோடு இந்த வசனத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, ஒருவன் குமாரன் இல்லாமல் மரித்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் குமாரத்திக்கு கொடுக்க வேண்டும். ஆமென். பெண்களுக்கான ஒரு இடஒதுக்கீட்டை இங்கே நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து பிறந்து 2000 வருஷங்கள் ஆன பின்பும் பெண்களுக்கான சுதந்திரம் இன்றும் கிடைக்கவில்லை என்று பேசப்படுகிற நாட்களில், கிறிஸ்து பிறப்பதற்கு 1500 வருஷத்துக்கு முன்பாகவே பெண்களுக்கான சுதந்திரத்தை தர வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பரமபிதா மோசேயுடன் சொன்ன வார்த்தையை படிக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் பரவசத்தால் நிறைகிறது அல்லவா? இதன் பின்னணி என்னவென்றால், முந்தின வசனத்திலே நாம் பார்க்கலாம். மனாசே கோத்திரத்தில் பிறந்த செலபோத்தியாத் என்பவளின் குமாரத்திகள் 4 பேர் வந்து மோசேயின் இடத்திலே, அவர்கள் தகப்பன் மரணமடைந்தபடியினால் தங்கள் குடும்பத்தில் ஆண் வாரிசு இல்லை, அதனால் அந்த சுதந்திரத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று மோசேயிடம் போயிட்டு முறையிட்டார்கள். அப்பொழுது மோசே அதை தேவனுடைய சமூகத்தில் வைத்து ஜெபித்தான். அப்பொழுது தேவன் சொன்ன வார்த்தைகள் தான் இது. ஒருவன் குமாரன் இல்லாமல் மரித்தால் அவனுடைய சுதந்திரத்தை அவன் குமாரத்திக்கு கொடுக்க வேண்டும். கடவுள் பெண்களுக்கு பரலோகத்தை தருவது இல்லை என்று சொல்லுகிற புறஜாதி மார்க்கம் அல்ல நம்முடைய மார்க்கம். நம்முடைய தேவன் நம்முடைய தகப்பன். எப்படி ஒரு தகப்பன் தன் மகனையும் தன் மகளையும் ஒரே விதமாய் நேசிக்கிறானோ, அப்படியே நம்முடைய பரம தகப்பனும் தன்னுடைய குமாரர்களையும் குமாரத்திகளையும் ஒரே விதமாக நேசிக்கிறார். ஆமென். கிறிஸ்துவம் என்பது பெண் அடிமைத்தனத்தை போதிக்கிறது அல்ல, அதே நேரம் ஆண்களை எதிர்த்து நிற்கிற பெண்ணாதிக்க மனப்பான்மையையும் ஊக்குவிப்பதல்ல. அது கீழ்ப்படிதலோடு கூடிய அன்பையும் சுதந்திரத்தையும் நமக்கு போதிக்கிறது. ஆமென். கிறிஸ்துவுக்குள் ஆணென்றும் இல்லை, பெண்ணென்றும் இல்லை. நாம் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த சத்திய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.